மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கான வீடியோவில் நம்ம ரைடர் 125 பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026 மாடல். ஸோ நம்ம டிவிஎஸ்லேருந்து விட்டு இருக்கிற ரைடர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டி ஒர்த் இல்லையா அப்படின்ட்டு ஃபுல் வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதோடைய மைலேஜ் அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸு, இதோட டாப் ஸ்பீடு எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய டூம் தான். ஸோ மக்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்ராக்டிவ் பண்ணக்கூடிய டிசைனில் பார்த்தீங்கன்னாக்கா வடிவமைச்சுக்கிறாங்க டிவிஎஸ். இங்கே பாருங்கள், இது வந்து டிஆர்எல். ஓகேங்களா? லைட்டு கிடையாது, சாவிக்கே ஆன் பண்ண உடனே இந்த டிஆர்எல் எரியும். ஸோ இந்த ஒரு டூம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வண்டிக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு அழகாக நச்சுன்னு இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே போல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஷேக் பண்ணுற ரவ கூட ஷேக் ஆகலை, வளையாத அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வண்டி கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு திக்னஸான மறுக்காடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல திக்னஸாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லைட்டாக திக்னஸாக தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. ஆனால் இதுக்கு வந்து நெட்டுலாம் எதுவும் கொடுக்கல, அலாங்கி டைப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே தான், பெட்டரான டிஸ்க் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடிச்சுனாக்கா கரெக்டாக ஒரு 2-3 செகண்டுக்குள்ளே அப்படியே சடனாக நின்று போகுது. ஓகே, ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே போல் வீல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. டயர் பார்த்தீங்கன்னாக்கா டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நம்ம வந்துட்டு சைடில் வரலாம். ஓகேங்களா? ஸோ சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குதிரை சீரி பாயிற மாதிரியான ஒரு லோகோ சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த சைடில் வர இதில் பேனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் தான், ஆனால் இரும்பு கிடையாது. ஒரு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் இத்து போகாத மாதிரியும் நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி லுக் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், காற்றை ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷேப்பாக கொடுத்துருக்குறாங்க அழகாக. அதே மாதிரி கீழே இருக்கிற பம்பர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு இரும்பு ராடெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாராவது கீழே சப்போஸ் விழுந்துட்டோம் அந்த மாதிரினாக்கா தாங்கி பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு கெப்பாசிட்டிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஹார்ன் சிங்கிள் ஹார்ன் வருது. இந்த பாருங்க. அதே மாதிரி எனக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா பிடிக்காதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோர் தாங்க. இந்த பாருங்க, இதோட கெப்பாசிட்டி கிரவுண்டில் இருந்து கிட்டத்தட்ட ரொம்பவே கீழே கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேகத்தடையில் ஏறி இறங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தட்டுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் ஒரு நார்மலாக ஒருத்தவங்க 2 பேர் போனால் இடிக்க மாட்டுது. நம்ம ட்ரிபிள்ஸ் ஏற்றி போனால் கண்டிப்பாக இடிக்குது தான். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 125 சைஸில் இன்ஜினு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 125 அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, 100 சிசி அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னாக்கா இன்ஜினை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு குட்டியாக பார்த்தா வடிவமைச்சிருக்காங்க டிவிஎஸ். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் குட்டியாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸு வேறு லெவல் தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இது ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியரில் ஆக்டிவேட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 கியர் இந்த பைக்கில். இதோடைய இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த பேனல் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபுட் ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில்வர் கலரில் நல்லா ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க. பேக்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா கால் வச்சு உட்கார அளவுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே சுவிட்சஸ் வந்துடலாம். ஸோ சுவிட்சஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டு ஆன் ஆஃப் சுவிட்சு, அதுக்கப்புறம் ஃபியூஸ் இந்த பாஸ் பண்ணுற சுவிட்சு, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இண்டிகேட்டர், ஸோ ஹார்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த i3s சொல்லுவாங்க, நம்ம ஸ்ப்ளெண்டர் பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ளெண்டரில் வரும். அந்த i3s மாடல் வண்டி ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃபு அதுதான். அதே மாதிரி நம்ம கிளச்சி பிளேட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா டிவிஎஸ் அப்படின்றவங்க ஒரு லோகோவோட போட்டு டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏர் ஃபில்டர்னு சொல்லுவாங்கள்ல, ஆயில் பம்ப்பு பண்ணக்கூடியது, அந்த இடத்துல இது வரும். அதுக்கப்புறம் ஆயில் மாற்றக்கூடிய இடம், ஆயில் நாச்சி. ஸோ பிரேக் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிளான பிரேக் தான், ஆனால் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிரேக்கில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள் தெரியும். இது பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு மாடலுமே வரைக்கும் வந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி இந்த மாடல் தான் கொடுத்துருக்குறாங்க. பைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே தான். அதே மாதிரி இந்த பைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர் மாடல் தான். இப்போ வர பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூல் இன்ஜெக்டர் தான் வருது. என்ன ஒன்று, பெட்ரோல் எத்தனை கலந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ வர பைக் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா E20 அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்க மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதோட டிஸ்பிளேவை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு LCD டிஸ்பிளே, அதாவது நம்ம மொபைல் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான டிஸ்பிளே தான்.
டிஸ்பிளே பொறுத்த வரைக்குமே நான் 100% பார்த்தீங்கன்னாக்கா கேரண்டி கொடுப்பேன். நல்லாவே இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஷேக் பண்ணாலுமே இந்த டிஸ்பிளே ஷேக் ஆகுது. ஏன்னா இதோட டூமோட பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஆர்பிஎம், இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஎம் போகும். இதில் நியூட்ரலாக ஃபர்ஸ்ட் கியரா செகண்ட் கியரா அப்படின்ட்டு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இருக்கு பாருங்க டைம், நான் டைம் மாற்றலை. ஸோ இதில் மாற்ற வேண்டிய நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ப்ளூடூத் வசதியும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம் அப்படின்றத இதில் நோட் பண்ணோம். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 39,796 கிலோமீட்டர் ஓடி இருக்குது நம்ம வண்டி. இந்த வார்னிங் சிம்பிள் வந்ததுனாக்கா கவனிங்க ஃபஸ்ட்டு ஸ்டோர் ரூமில் விட்டு. இதில் வந்துட்டு பவர், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா 105 கிலோமீட்டர் ட்ரிப்பு ஏ, ட்ரிப்பு பி, இதை வந்துட்டு நம்ம இதிலே கன்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க மோடு செட்டு இது இருக்குங்களா, இதை அழைத்து நம்ம இதிலே ட்ரிப்பு ஏ, ட்ரிப்பு பி, ரேஞ்சு இது எல்லாத்தையுமே இதிலே பார்த்துலாம். ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட்டியாக இந்த குதிரை பஸ் சிம்பிள் போட்டு டிவிஎஸ் அப்படின்ற ஒரு லோகோட கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுங்க. இது வரைக்குமே சார்ஜிங் போர்ட் எங்கே வச்சுக்கிறாங்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தான் நானே வீடியோ எடுக்கும்போது கண்டுபிடிச்சேன். இந்த பாருங்க டேங்கு கவர் மறைக்கிற மாதிரி இருங்க, தெரியுதுங்களா? ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜிங் போர்ட்டே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. ஓகே, தெரியுதுங்களா? அதே மாதிரி ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு குவாலிட்டிலே கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பார் இந்த நிறைய வண்டியில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஹேண்டில் பாரை. இப்போ வர ஹையர் சிசி பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணி ஆங்கிள் போட்டு டைட் பண்ணி சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஸ்க் இருக்குங்களா, அந்த டிஸ்கோட ஆயில் கெப்பாசிட்டி. ஸோ ஆயிலை பொறுத்த வரைக்குமே டிஸ்கில் குறையாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரேக் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த GT 650 அதில் இருக்கிற மாதிரியான அதே சேம் சில்வர் கலரில் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்கு அண்டு கிளச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று இது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம். கிட்டத்தட்ட இந்த ஒரு லிவர் மட்டுமே 4,500 சாரி 4,500 700 800 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்துடும் இந்த ஒரு லிவர் மட்டுமே. ஸோ அதனால் பார்த்து வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம பைக்கை. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சடன் பிக்கப் கொடுக்குது. ஸோ ஒரு 4 பேர் 3 பேருமே நம்ம போனாலுமே அந்த ஒரு பிக்கப்பு ரவ கூட குறையாமல் அவ்வளோ ஒரு தெளிவாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸில் இந்த பைக்கை பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் நம்ம அடிச்சிக்க முடியாதுன்னு சொல்லி ஆகணும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று கேட்பீங்க, இந்த வண்டியில் ஷேக்கப்ஸே இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. பட் ஷேக்கப்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த தேர்துங்களா உள்ள சிங்கிள் ஷேக்கப்ஸ், சென்ட்ரு ஷேக்கப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த சென்ட்ரு ஷேக்கப்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம 4-5 பேர் 3 பேர்லாம் உட்காந்து போவோம் நம்ம ஓட்டுற ரேஞ்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இந்த பேட்ரு சென்டரில் பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்குது. அதனால தான் அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா MRF டயரே பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி கிளைம் பண்ணி கொடுத்துட்றாங்க. கம்பெனிலே பார்த்தீங்கன்னா MRF டயர் வந்து போகுது. பேக்கில் ஃப்ரண்ட்டில் 2 பக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் MRF டயர் கொடுத்து டியூப்லெஸ் டயரும் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இருக்குது தெரியுதுங்களா. இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் கட் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க ஸ்டாண்டில். ஸோ இதில் ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் ஏகப்பட்ட சென்சார் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உள்வாட்டமாக இருக்கிறதால நமக்கு தெரியல. இந்த பைக்கோட மைனஸ் பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். கிரவுண்ட் ஃப்ளோர் கிளியரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க இடிக்கிற மாதிரி. இது ஒன்று கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியில் செயின் ஸ்ப்ராக்கெட்டும் கொடுத்துருக்குறாங்க தெரியுதுங்களா. ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் வருது. கீழே இருக்கிற சேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டியூப் மாதிரியான வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க, நல்லாயிருக்கு. அதே மாதிரி சீட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாடியாக இருக்கிறாங்க ஆள் அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஃப்ரீயாக உட்காந்து ஓட்டலாம். 2 பேர் பாடியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் போகலாம். நம்மளை மாதிரி கொஞ்சம் லோவாக கொஞ்சம் ஒல்லியாக அந்த மாதிரி இருக்கிறாங்க தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் போகலாம். அந்த அளவுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. பிடிப்புக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க கேரியர் பின்னாடி. ஓகே, இப்போ பேக் சைடில் பார்க்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிவிஎஸ் அப்படின்ற ஒரு லோகோவோட நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய லைட்டும் கொடுத்துருக்காங்க எல்இடியில். சூப்பராகவே இருக்குது. இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதே இண்டிகேட்டர் தான், ஆனால் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க உடைய அளவுக்கு. இது ஃப்ரண்ட் எடுத்து போய் பார்த்தீங்கன்னாக்கா உடச்சி எடுத்துன்னு வந்தேன் கீழே போட்டு, அதனால் உடச்சிச்சு. பின்னாடி இருக்கிற மறுகாடும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. கொஞ்சம் ஷேக் பண்ணாலும் ஷேக் ஆகாத அளவுக்கு தான் இருக்குது. சேர் பார்த்தீங்கன்னா மேலே அடிக்காத அளவுக்கு நல்ல தடுப்பு கொடுத்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸ்போர்ட்ஸ் டிசைனில். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் அதே ஒரு டிஸ்க் டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஸ் பக்கான்னு சொல்லுவேன். ஏன்னா பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு 100% கேரண்டி கொடுப்பேன். அதே மாதிரி இந்த பைக்கில் நீங்கள் ஒன்று கவனிச்சிருப்பீங்க, இங்கே பாருங்கள்
இதோடைய பின்னாடி இருக்கிற அந்த மறுகாடு கிட்டத்தட்ட இங்கே சீட்டுக்கு இருந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்து அழகாக டிசைன் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம்தான். அதே மாதிரி டிவிஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் விடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி 2 பக்கமே கவனிச்சுனாக்கா வண்டி சைடில் வருது அப்படின்னாக்கா ஃப்ளாஷ் அடிக்கக்கூடிய இந்த ஒரு லோகோ கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, அந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கம் 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நல்ல விஷயம். சரிங்க, இது எல்லாம் ஓகே. இதோடைய டாப் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதோட டாப் ஸ்பீடு வண்டியோட சிசி 125. ஆனால் இதோட போகக்கூடிய ஸ்பீடு பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நான் ஒரு 120 அந்த கிட்ட போயிருப்பேன். ஒரு 120ன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? 120 போகுது. இந்த 125 சிசினா 120 போகுது. பெஸ்ட்டான பைக் தான். இதோட ஆன்-ரோடு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,08,000 வருது. நீங்கள் நெட் கேஷ் கட்டி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 1,10க்குள்ளே முடிச்சிடலாம். நம்ம இந்த வண்டியை வந்து வாங்கினது விழுப்புரம் டிவிஎஸ் ஸ்டோர் ரூமில் தான். அதே மாதிரி இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே நான் ஒர்த் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பைக்கில் லோவாக கொடுக்குற மைலேஜ் இருந்து இவங்க அப்ரூவல் தான் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 55, 50க்கு மேலே தான் கொடுக்குறத தவிர நம்ம எப்படி அடிச்சு பிடிச்சி ஓட்டினாலும் 50 கீழே இறங்க மாட்டேது மைலேஜ். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ நம்ம வீட்டில் இல்லை ஒரு ரைடு போகிறோம் அந்த மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பைக் பொருந்தக்கூடிய வகையில் தான் வடிவமைச்சிருக்கிறாங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 11.5 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டேங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, எல்லாத்தையுமே பார்த்தோம். இன்னும் ஒன்று மட்டும் பார்க்கல. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இதோட பீட்டை நோட் பண்ணிடலாமா? வாங்க. ஓகே மகளே, இதோட பீட்டை இப்போ நோட் பண்ணலாங்களா? உண்மையிலே வேற லெவலில் இருக்குங்க. நான் இந்த அளவுக்கு ஒரு பீட்டு சவுண்ட் கொடுக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கல. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பைக்காக தான் இருக்குது. இன்ஜின் சவுண்டு கேளுங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் ஆக்சிலேட்டர் பண்ணுறேன், அதோட சவுண்டை நீங்களும் நோட் பண்ணுங்க. எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லை. மேபி நம்ம ஒரு 100க்கு மேலே தாண்டுறோம் அப்படின்னாக்கா லைட்டாக வைப்ரேஷன் ஆகுது. ஓகே, நீங்கள் வாங்கணும்னு நினச்சினாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் ரைடர் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸ்போர்ட்ஸுக்கும் ஓகே ஆகும், நம்ம சிட்டி ஊருக்குள்ளே ஓட்டுறோம் அந்த மாதிரினாலும் ஓகே ஆகும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு பைக் தான். ஸோ வாங்குறவங்க வாங்கிக்குவாங்க, நல்ல ஒரு பைக் தான். ஓகேங்களா? மிஸ் பண்ணுறாதீங்க. அடுத்த வீடியோ பைக் என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்க. லவ் யூ, பை பாய்.